வீட்டில் பூஜை செய்யும் போது கவனிக்க வேண்டியவை. சுப்ரபாதம் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். விளக்கு எரியும் போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. பூஜை செய்யும் போது ஈர உடையுடன் தோளில் துண்டை போட்டுக்கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது. கையில் விளக்குகளை ஏந்தி ஆராதனை காட்டக்கூடாது. தீபத்தில் உள்ள திரி எரிந்து கருகாமல் இருக்க வேண்டும். வீட்டின் பின் வாசல் கதவை மூடிவிட்டு பிறகு தீபம் ஏற்றவும். எச்சில் பாத்திரத்தை சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குளித்து பூசலாம். மற்றவர்கள் நேரில் குறைத்து பூசக்கூடாது. பெண்கள் தலைமுடியை விரித்தவாறும் தலையில் துணி கட்டிக்கொண்டும் வழிபாடு செய்யக்கூடாது. பூஜை அறையில் ஒரு டம்ளர் அல்லது சோம்பல் தண்ணீர் வைத்துவிட்டு பிறகு பூஜை செய்ய வேண்டும். சுவாமிக்கு வெற்றிலை, பாக்கு, பூக்கள், பழங்கள் பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது, தட்டில் வைக்க வேண்டும். வீட்டு பூஜையில் சுவாமிக்கு வைக்கும் வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைக்கக்கூடாது. தெய்வத்திற்கு தேங்காய் உடைக்கும் போது 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அவற்றை நிவேதனம் செய்யக்கூடாது. சுமங்கலி பெண்கள் நெற்றியில் பொட்டு, கைகளில் வளையல் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது. சாமிக்கு படைக்கும் நெய்வேத்தியங்களை ருசி பார்க்கக்கூடாது. சாமிக்கு வைக்கப்படும் பூக்களை நுகர்ந்து பார்க்கக்கூடாது. வீட்டில் பெண்கள் இருக்கும் பொழுது ஆண்கள் தீபம் ஏற்றக்கூடாது. அதேபோல் தீபத்தை ஆண்கள் அணைக்கவும் கூடாது. சாமி படங்களுக்கு பூஜை செய்யும் முன்பு பூஜைக்கு வைத்த பொட்டுகளை நன்கு துடைத்த பின் புதிதாக பொட்டு வைத்துதான் சாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.